ஹலோ கைஸ், திரும்பவும் என்ன இதுன்னு பார்க்குறீங்கன்னா நமக்கு இந்த ஓப்பனிங் தான் கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ எதுக்கான வீடியோன்றதை நான் இதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு காலையில் தான் ஆகாஷ் மெசேஜ் போட்டு பார்த்தேன். வெளியே போனாலும் சொல்லி நேற்று நைட்டு மெசேஜ் போட்டுக்கிறேன். நான் காலையில் தான் பார்த்தேன், ஃபோன் வேறு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் இன்னைக்கு விலாக் எடுக்க நானும் ஆகாஷும் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ரெடி ஆகிடலாம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டா ரெடி ஆயிடலாம் இல்லை, ரெடி ஆகி அப்படியே வந்து போனது தான் கட் பண்ண அங்கே வரணும். ரைடர்ஸ் ரெடி. ஹலோ காய்ஸ், அடங்கொய்யால ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் 2 பேர் தான் vlog எடுக்கிறோம். இன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, தான் இஎல்ல என்னென்ன இருக்குன்றத சுற்றி பார்க்க போகிறோம். சும்மா சுற்றி பார்ப்போம். எனக்கு காசா பணமா என்ன பண்ணுறது, என்னடா சொல்ல. சண்டே வீட்டில் போற அதனால விளாக் பண்ணலான்னு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம உள்ள போவோம், போயிட்டு திரும்ப வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். தம்பி ஆய் சொல்லுப்பா. ஏய், ஆன் பண்ணிருக்கேன்டா வீடியோவை. உன்னதான் ஆய் சொல்லுப்பா. இப்போ நம்ம வந்து 3rd ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். 3rd ஃப்ளோர்ல இதை பாருங்க, எல்லாம் சுத்தி தான் பார்க்க முடியும், காசு இல்லை விளையாடுறதுக்கு. சும்மா சுத்தி வேணா பார்க்கலாம். பாருங்க, நல்லா இருக்கு. பைசா இல்லை சார், அதை அடிக்கிறேன்னா அடிக்கலாம். ஆடி போச்சு. இல்ல இருக்கட்டும், நல்லாதான் இருக்கு. ஒரு நிமிஷம் அச்சு அடியில எல்லாம் மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வந்துடுறேன், எப்படி வந்துடுறேன். எல்லாம் நல்லா இருக்கு. எங்க எதுல அதுல ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குதான். எங்க கிட்ட வந்து பாப்போம். அது கேம் சவுண்டுப்பா, நீ வேற அதிகமா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபுல்லா நடந்து கால் வலி தான் வரும்போது. அவன் ஆல்ரெடி கையில எல்லாம் அடி வாங்கி வச்சிருக்கான். அதாவது வேலை செய்யும் போது கையில எல்லாம் அடி போட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா காலில் இன்னைக்கு ஃபுல்லா நடந்து நாளைக்கு எழுந்துக்கிறதுக்கு அம்மா அப்ப இல்ல நோ தப்பாகுதுண்ணா. நார்மலாதான் சொல்றேன், பார்ப்போம். இப்போதைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஒன்னும் வழி தெரியல. நடக்க தெரியும். ஆனா ஆகாசு, நம்மள தாண்டி எல்லாருமே பாரு டபுளா வந்து ஜோடியா போறாங்க. நம்ம மட்டும் தான் என்ன முடியுது, அது எங்க தலையில போறது. போய் சுத்தி பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். எதுவுமே செட் ஆகல. அதுக்கு என்ன காரணம்ன்றது தலைவன். பைசா இல்ல, அவ்வளோ சிம்பிளா சொல்ல. நம்ம ஒரு பட்ஜெட் எடுத்தோம்னா எங்க பட்ஜெட் அதிகமால இருக்குது. எனக்கு ஒரு தண்ணி என்னோட வாங்க முடியாது. ஒரு கஷ்டம். வேற ஏதாவது சுத்தி காட்டுறேன், இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு 360 ட்ரை பண்ணேன், சரியா வந்துதான்றது. தப்பா ஓகே, இன்னும் கொஞ்சம் சுத்தி பார்ப்போம். இன்னும் என்ன நான் காட்ட முடியும்னு பாருங்க. A few moments later.
வழக்கம் போல் எப்பயும் நம்ம சாப்பிட்ற இடத்துல தான் வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்னு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். நம்ம ஜாரா கேட்டஸ் தான். தம்பி தம்பி முடி பறகுது தம்பி பங்கு. இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஒரு குஸ்கா வாங்கி 2 பேரும் பாதி சாப்பிட்ற நிலமை. அந்த அளவுக்கு நம்ம நிலமை மோசமாயிட்டே போது இருக்க. அப்படி ஒரு அது என்னன்னு தெரியல. நானும் வந்து ஃபர்ஸ்ட் விளாக்ல இருந்து பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் விளாக் வந்து வின்சி வீட்டு போயிருந்தோம். அங்கேயே சாப்பிட்ற விளாக் தான். அது எப்படியாவது வந்துருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அது ஏன்னு தெரியல. போயிட்டா முடி பறந்துட்டே இருக்கு. நல்லா தான்டா இது வேண்டாம் பறந்துட்டே இருக்கு. ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு அந்த வீடியோவில் அப்படியே ஆச்சு. அதுக்கப்புறம் 2வது ஜனநாயகம் போயிருந்தோம். அங்கேயே சாப்பிட்றது தான் எப்படி பார்த்தாலும் கண்டென்ட் வந்துருக்கு. இது 3வது வீடியோ. இதுக்கு சாப்பிட்றதுக்கு கண்டென்ட் வந்துருக்கு. என்னென்ன ஒன்றுமே புரியல. சொன்ன மாதிரி சாப்பாடு தான் வந்து முடிவு பண்ணுது எங்கள் விளாகு. நாங்கள் விளாக முடிவு பண்ணால் சாப்பாடு எங்கள் விளாக முடிவு பண்ணுது. அப்படி ஒரு சூழலுக்கு நம்ம வந்துடுறோம். பட்ஜெட் தான் இருக்க ரொம்ப மோசமாக போகுது கைஸ். இப்போ 100 ரூபாய் வச்சு முடிக்கலாம் 2 பேரும் சாப்பிட்றதுக்குன்ற அளவுக்கு ஆகிட்டோம். இன்னும் போகிற போக்கு பார்த்தா 50 ரூபாய்க்கு வேறு ஏதாவது தேடுவோம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலாக வருது நமக்கு. சரிங்க, இன்னும் டம் சவுண்டு கேட்கும். அடிச்சுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக வரும். சரிங்க, பார்ப்போம். நான் இங்கே சாப்பிட்ட வரைக்கும் அண்ணங்கிட்ட செம்மையாக இருக்கும் கைஸ். அதெல்லாம் கொஞ்சம் சும்மா சொல்லக்கூடாது. நான் வந்து செப்டம்பர் 2025 சாப்பிட்றேன். ஒரு பிளேட்டு மட்டும் நெக்ஸ்ட் 2025 சாப்பிட்டு இருக்கேன். செப்டம்பர்லேருந்து டேஸ்ட்டு டாப் நாட்ஸாக இருக்கும் அண்ணங்கிட்ட. அதெல்லாம் குறையே கிடையாது, செம்மையாக இருக்கும். இதான் இருக்கும். அதில் நீ பாதி வச்சுடு, அவ்வளோதான். வரேன். ஏன் போடுறா கொஞ்சம் போடுப்போம். சரி இரு கை வேற புண்ணாகுதுண்டா. இரு உன்னை எவ்வளோ உடம்பாரு. இரு நான் ஃபர்ஸ்ட் கலரு நல்லா கலர்னா தான் அந்த கலர் இது. உனக்கு எவ்வளோ உணம் பாரு. நான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வரேன். கொதிக்கிறோம் ரைஸ் அப்படியே பாருங்க. அப்படி பறக்குது கைஸ். நம்ம கொஞ்சோண்டு சாப்பிடலாங்க. நான் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம வீட்டில் போய் சாப்பிடணும். சரிங்க, ஃபர்ஸ்ட் பைட் போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் வெங்காயம் பச்சைலாம் இது போட்டு சாப்பிடுங்க. நம்ம டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. டேஸ்ட்னா ஒரு பைட் போவோம், அவ்வளோதான். தவிர்த்திடலாம். இன்னும் சூப்பராக இருக்கு. அந்த இடத்துல அது ஒரு டெம்ப்ளேட் போட்டுருவோம். ஆஹா, டேஸ்ட் பயங்கரமாக இருக்கு. எனக்கு ஆகாஷ் கிட்ட கேட்போம் எப்படி சொல்லி. அடிப்பொலி. ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. சூப்பர். அவ்வளோதான். வாய்க்கு கைக்கு சண்டை போடுறதுனால பேச முடியல அவனால. இந்த டெம்ப்ளேட் இவருக்கு வரும். அது என்ன டெம்ப்ளேட்னு பாருங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு டெம்ப்ளேட் வரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜேகே பிளாக்ஸ்ல இருக்கிற நண்பர்கள் இதை பார்த்துட்டு தப்பா நினைக்க வேணாம். இது பிளான்லே கிடையாது. அவன் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணான், மெசேஜ் போட்டு வச்சிருந்தான். நான் காலையில தான் பார்த்தேன். ஓகேண்ணா, அதனால தான் நான் இப்போ கிளம்பி வந்தேன். நாங்கள் ஏதோ விட்டுட்டு போயிட்டோன்னு நினச்சிக்காதீங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. மெயினான விஷயம் தப்பா நினச்சிக்காதீங்க. கூப்பிட்டா வரமாட்டாங்க. சண்டே இருங்க, அவன் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்றான், எப்படி இருந்தாலும் கக்கு ப்ரோலாம் கூப்பிட்டா வரமாட்டாரு. சண்டே அன்னைக்கு கூட சர்ச் போறேன். அதெல்லாம் சண்டே தான் சர்ச் போவேன்னு. இப்பெல்லாம் சாட்டர்டே கூட சர்ச் போறாரு. மார்னிங் அவர் ஈவினிங் தான் சர்ச்சே போவார். அவங்க கூப்பிடுறது மார்னிங். ஆனா மார்னிங் சர்ச் போறாங்க. அதே மாதிரி நம்ம ஜாரால வந்து சாப்பிடும் போது நிறைய நினைவுகள் இருக்கு. நான் போன வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேவிட் ப்ரோ ஃபோனில் தான் வந்து ஆரம்பிக்கலாம் நம்ம விளாகு. அப்போ வந்து அவர்கிட்ட கூட்டின்னு வந்து நானும் அவரும் ஜாராலெல்லாம் சாப்பிட்டாரு. வீடியோலாம் எடுத்தோம். மனுஷன் டிலேட் ஆகிடுச்சுட்டாரு. ரொம்ப மனசு கஷ்டமாகி ஒரு மாதம் கிட்ட வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம விஷாந்த் ஐஃபோன் வாங்கினாரு.
அதெல்லாம் தான் இப்போ நம்ம எல்லாமே ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பெரிய விஷயம் என்னன்னா விஷாந்துக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லலாம். Emotional damage. ஆமாம், டேவிட் ப்ரோ வந்து அவர் சூழ்நிலை, அதனால அந்த வீடியோ டிலேட் ஆகிடுச்சுன்னாரு. அது அதோட முக்கியமாக வேறு எதாவது எடுத்ததுனால அது டிலேட் ஆகிடுச்சுன்னாரு. நான் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் vlog இங்கேருந்து தான் ஆரம்பித்தோம். நாங்கள் அது ஃபுல்லாக கண்டென்ட்டே வந்து ஃபுல்லாக சிரிச்சுட்டு ஒரு 10 to 15 minutes கிட்ட சாப்பிட்டே பேசியிருக்கோம். கண்டென்ட் சரியான கண்டென்ட்டு, மாறி மாறி சிரிச்சுக்கின்னு பேசிக்கின்னு ஃபுல்லாக நீங்கள் எடிட்டே பண்ணாமல் பார்த்தா கூட நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த வீடியோ இல்லை, அதுதான் ஒரு மனசு கஷ்டமான விஷயம். சொல்லு, உங்க கருத்து என்ன சொல்லு. கருத்து என்ன, பசிக்குது, காலைல வேற சரியா சாப்பிடலையா, அதான் இன்றைக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். வாடா காரா போவான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. மால்டே எவ்வளோ நேரம் சுற்றிட்டு, மால்டே எவ்வளோ நேரம் தான் சுற்றுறது, கால் தான் அடிக்குது. அதெல்லாம் பில்லு பார்த்தா ஹெவியா இருக்கு. ஒன்று எத்தாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா 500 ரூபா. நம்ம இருக்கிற பட்ஜெட் வெளில தான் சாப்பிடணும், அதான் வெளில வந்துச்சு. அதை தாண்டி நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு ஓகே, சாப்பிடணும்னா நம்ம கையில் எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதிகமாக தான் சாப்பிட முடியும். மோஸ்ட்லி நம்மகிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ நமக்கு தெரியும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி வந்து சாப்பிடலாம். தப்பு யோசிப்பாரு, இருங்க எனக்கு அவன் எதை சொல்ல வேணாம். தப்பு யோசிப்பாரு, ஏன்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு. இசைக்கே நானும் இப்போ சாரால சாப்பிட்றத பார்த்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டேன் ஒர்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு, வரவே இல்லை. ஒரு ஃபோன் பண்ணாலும் ரிப்ளேவும் காணும், எதுவுமே காணும். ரொம்ப பிஸியாக இருக்காரு போல தலைவர். இந்த வீடியோ vlog பார்த்தாருன்னா கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியாது. A few moments later. குடிப்பா குடி. டிப்ரெஷன் பையன் ரோஸ் மில்கா லசி எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் சாரால ஆரம்பிச்சு ஜாமதால வந்து நிற்கிறோம். சாம்பச்சார் எப்படி இந்த லசி வெயிலுக்கு